सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्री कृष्णाय वयं नमः। आगीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। तन्मे प्रसीदेदम् अमर्त्यवाञ्छितं कर्तुं भवान् कारुणिको बत अर्हति त्वयात्मनः अर्धे अहम् अदभ्रचक्षुषा निरूपिता मा अनुगृहाण याचितः। ऋषिरुवाच एवं गिरित्रः प्रिययाभिभाषितः प्रत्यभ्यधत्त प्रहसन् सुहृत्प्रियः संस्मारितो मर्मभिदः कुवागीशून् यानाः को विश्वसृजां समक्षतः। श्री भगवानुवाच त्वयोदितं शोभनमेव शोभने अनाहुता अप्यभियन्ति बन्धुषु ते यद्यनुत्पादितदोषदृष्टयः बलीयसा आनात्म्यमदेन मन्युना। சதி தேவிக்கும் பகவானுக்கும் உண்டான ஒரு சம்வாதம் இங்கே மகர்ஷி வந்து அதாவது மைத்ரேயர் வந்து விதுரருக்கு சொல்லின்னு இருக்கார். இங்கே சதி தேவி வெளியில் வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த கோலாகலத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்பா ஏதோ ஒரு பெரிய யாகம் பண்ணுறார், அதை பார்க்கணுன்னு தனக்கும் ஆசைன்னுட்டு சொல்கிறா. பவான் காருணிகா, கருணாமூர்த்தி இல்லையா சிவன், அதனால் பவான் காருணிக்காக உங்களுடைய அர்த்த பாகத்தில் எனக்கு வந்து இடம் கொடுத்துருக்கீள். அப்படி இருக்கும் பொழுது நான் கேட்குற இந்த வேண்டுகோளை நீங்கள் வந்து இப்போ பூர்த்தி பண்ணுங்கோ அப்படிங்கிறா. பட் பகவான் அங்கே வந்து ரொம்ப கிளியராக ஏன் என்னன்னுட்டு புட்டு வைக்கிறார். ஒரு விஷயத்தில் வந்து யோசித்து பார்த்தோம்னா எந்த இடத்துல நமக்கு வந்து மரியாதை இருக்காதோ அந்த இடத்துக்கு நம்ம போகணுங்கிற அவசியம் இல்லைங்கிற. அனாಹುதா அபியந்தி பந்துஷு, வாஸ்தவம் தான் நீ சொல்கிறது. பந்துக்களினுடைய வீட்டிற்கு வந்து நம்ம கூப்பிடாமலேயே அழையாமலே போகலாம், தப்பு கிடையாது. 4 இடங்கள் சொல்கிறா. ஒன்று சுகிருத்து, இன்னொன்று குரு, ஒன்று அப்பா அம்மா, இன்னொன்று கணவன் வீடு. இப்படி 4 வீட்டுக்கும் நம்ம வந்து கூப்பிடாமலேயே போகலாம், இன்விடேஷன் வேணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இது எங்கே ஒர்க் ஆகும்னா தன்னுடைய ஒரு தோஷ திருஷ்டியோடு பார்க்காமல் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் அது ஒர்க் ஆகும். ரொம்ப ஒரு அனாத்ம புத்தியோட ஜனங்களை வந்து ஒரு ஏளனம் பண்ணுறவா, கோபத்தோடு ட்ரீட் பண்ணுறவா, அவர்கள் வீட்டுக்கு நம்ம போகணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறதுக்காக பகவான் இங்கே தன்னுடைய பேச்சை ஆரம்பிக்கிறார். துவயா உதிதம் சோபனமேவ. முதல்ல அம்பாளுக்கு வந்து நீ சொன்னது ரைட்டு அப்படின்னு சொல்லி அது ஒரு செக் மார்க், டிக் மார்க் ஒன்று போட்டுட்டு மேலே வந்து பதில் சொல்கிறார். வித்யா தபோ வித்த வபுர் வய குலைஹி சதாம் குணைஹி ஷட்பிர் அசத்தம இதரைஹி ஸ்மிருதௌ ஹதாயாம் பிருதமான துர்திருஷः ஸ்தப்தாக ந பஷ்யந்திஹி தாம பூயசாம். இங்கே வந்து இந்த 17வதுலேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ வித்யா, தபஸு, வித்த, வபுகு, வயக்குலம், 6 விஷயங்கள் சொல்கிறார். நல்லோர்களுக்கு ஒரு நற்குணங்களாக விளங்கக்கூடிய விஷயங்கள். நல்ல படிப்பு இருந்ததுன்னா அது ஒரு குணம், அது ஒரு மைண்டில் ஒரு சேஞ்சை வந்து உண்டு பண்ணும். படிக்க 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 சத்விஷயத்தில் புத்தி போகும். அதனால் வித்யாங்கிறது முக்கியம். இது வந்து நல்லோர்களினுடைய 6 குணங்களில் ஒன்று. அதுதான் இங்கே ஆரம்பிக்கிறார். சதாம் ஷட்பிஹி குணைஹின்னு. இந்த சதாம் ஷட்பிஹி, இந்த 6 விஷயங்கள் இருக்கே, இது வந்து குணங்களாக ஆகிறது யாருக்குன்னா நல்லோர்களுக்கு. அதே வந்து கெட்டவர்களுக்கு என்ன ஆகுதுன்னா அசத்தம இதரைஹி, அசத்தம கெட்டவர்களுக்கு என்ன ஆகுதுன்னா இது குணங்களாக இல்லை, இவைகளே தோஷமாக மாறுகிறது அவர்களுக்கு. எக்கச்சக்கமாக படிச்சுட்டா அது உடனே ஒரு கர்வத்தை கொடுக்கறது கெட்ட சுபாவம் உடையவர்களுக்கு. ஆக மொத்தம் நமக்கு என்ன தெரியறதுன்னா விஷயம் ஒன்று தான், வித்யைங்கிறது ஒன்று. ஆனால் அது சம்ஸ்காரத்தினால நல்லவனாக இருக்கிற ஒருவனுக்கு போய் அந்த வித்தை சேர்ந்ததுன்னா அது வந்து நல்ல விஷயத்தில் பரிமளிக்கும், அவனுக்கு குணமாக ஆகும். அதே உங்களுக்கு வந்து ஒரு கெட்டவன்கிட்ட போச்சுன்னா அது வந்து ஒரு இன்னும் அவனுக்கு வந்து அந்த கெட்ட குணத்தை வந்து இன்னும் ஜாஸ்தி பண்ணுற மாதிரி ஆயிடுது. ஒரு சுபாஷிதம் கூட உண்டு.
மணினா பூஷித வித்யாலங்கிருதோபி சன் துர்ஜனः பரிஹர்த்தவ்யः வித்யா அலங்கிருதா அப்படி சன்னு. துர்ஜனகா ஒரு கெட்டவனை வந்து தவிர்க்க வேண்டும். வித்யா அலங்கிருதோபி சன்னு, ஈவன் தோ அவன்கிட்ட வித்தை இருந்தா கூட ஒரு கெட்டவனை நம்ம வந்து தவிர்க்கணும். மணினா பூஷித சர்ப்பகா கிமசௌ ந பயங்கரஹா, நல்ல ஜாஜ்வல்யமான இந்த பாம்புகளுக்கெல்லாம் தலையில மணி உண்டுன்னு பேரு, நாகமணின்னு உண்டு. அது வந்து அப்படியே ஜொலிக்கிற மாதிரி இருந்தா கூட அது பார்க்கறதுக்கு என்ன பயமா இல்லையா என்ன? துர்ஜனம் தானே அது. அது ஒரு அது நம்மளை வந்து பயமுறுத்துறதுக்கு தானே அந்த பாம்புங்கிறது இருக்கு. மணினா பூஷித சர்ப்பகா, தலையில வந்து ஒரு பெரிய ஜொல்ல வச்சா கூட அந்த பாம்பு நம்மளை வந்து பயமுறுத்துறது. அதுபோல வித்யாங்கிறது நல்லோர்களுக்கு குணமாக இருக்கலாம், ஆனா அசத்தம இதரைகி கெட்டவர்களுக்கு வந்து தோஷங்களாக விளங்குகிறது இவைகள். தபஸ், அடுத்தது தபஸ் சொல்றார். வித்யா முதல்ல தபஸ். தபஸுங்கிறச்சே நல்லோர்கள் தவஞ்செய்யும் பொழுது அது நல்ல விதத்தில் முடியறது. உலக நன்மைக்காக தவஞ்செய்கிறார்கள். இதே வந்து ராவணனுடைய தபஸோ இல்லை பஸ்மாசுரனுடைய தபஸோ இதெல்லாம் வந்து அவனுக்கு தோஷமாக முடியறது. அவனையே வந்து அது அவனுக்கு ஒரு கெடுதலை விளைவிக்கிற மாதிரி ஆயிடுறது அவனுடைய தபஸே. அடுத்தது வித்தம், செல்வம். செல்வம் இருந்தால் தானம் பண்ணலான்னுட்டு நல்லோர்களுக்கு தோணும். கெட்டவர்களுக்கு வந்து இன்னும் எப்படிரா நம்ம இந்த செல்வத்தை வச்சுட்டு மற்றவாழ்கிட்டேருந்து இன்னும் நிறையா பிடுங்க முடியும்னு தோண போகிறது. வபுகு, அழகான சரீரம் இருக்கும் பொழுது அந்த அழகுனால மனுஷன் அட்ராக்ட் ஆகிறான்னா இன்னும் எத்தனை பேரை நல்ல விஷயத்தில் நம்ம வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் இல்லையா, அவரை விட ஒரு பெரிய அழகு உலகத்தில் யார்? இன்னும் எத்தனை பேரை அந்த சைவத்தில் அந்த நெறியில் கொண்டு வர முடியும்னு தானே அவர் யோசிச்சார். அதனால் அழகு, வயசு, இதெல்லாம் வயசுங்கிறச்சே ஞானசம்பந்தர் எடுத்துக்கலாம். குலம், நல்ல குலத்தில் பிறக்கிறோம். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து குணங்களாக மாறுறது யாருக்குன்னா நல்லோர்களுக்கு. சதாம் குணைஹி ஷட்பிஹி அசத்தம இதரைஹி அப்படிங்கிறச்சே அசத்தம கெட்டவர்கள். இங்கே சதாம் குணைஹிங்கிறச்சே விவேகத்திற்கு ஒரு ஹேத்துவாக இருக்குங்கிறார் ஸ்ரீதர சுவாமி. இந்த வித்யா முதலியவைகள் எல்லாம் வித்யாதி குணங்கள். ஆனால் அசத்தமானாம் இதரைஹிங்கிறச்சே தோஷபூதைஹி குணைஹி. இந்த 6 குணங்களுமே முதல்ல நல்லோர்களுக்கு வந்து அது குணங்களாக இருக்கிறது. அதனால் அந்த குணமாக இருந்ததுன்னா அது வந்து ஒரு விவேகத்தை கொடுக்கறது, ஒரு பகுத்தறிவை கொடுக்கறது. அது பிரித்து அறிதல், எது நித்தியம் எது அனித்தியம்ங்கிற ஒரு விவேகத்தை நல்லோர்களுக்கு கொடுக்கறது. ஆனால் அதே வந்து கெட்டவர்களினுடைய ஒரு சுபாவத்துக்கு என்ன ஆகுதுன்னா அதுவே தோஷமாக மாறுகிறது. வித்யா தபோ வித்த வயு வபுர் வய குலைஹி, இந்த குலங்கள் ஏனும் தோஷங்களாக மாறுகின்றது. அப்போ அந்த தோஷங்கள் இப்போ என்ன ஆயிடுத்துன்னா ஸ்மிருதௌ ஹதாயாம், அவைகளினால் அந்த புத்தி கெடுறது. இது எதுக்கு இப்படி ஆரம்பிக்கிறார் பகவான்னா அதுக்கு அவதாரிக்க ஸ்ரீதர சுவாமி வைக்கிறார். நானும் இல்லை படிப்பு இருக்குது, தக்ஷனுக்கு தபஸ் இருக்குது, செல்வம் இருக்குது, நல்ல ஒரு வாட்ட சாட்டமாக நன்னாவும் இருக்கார், பார்க்கறதுக்கு நல்ல வயசு, குலம் என்ன எப்பேற்பட்ட குலம், சாட்சாத் பிரம்மாவனுடைய ஒரு வழியில் வம்சாவளியில் வந்தவர் தானே. அப்போ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி இதை தோஷம்னு சொல்லுவேள்? தக்ஷனை போய் நீங்கள் வந்து துவேஷிக்கலாமாங்கிற ஒரு வேளை அம்பாளுடைய மனசில் அந்த கேள்வி இருந்ததுன்னால் அதுக்கு பதிலாக இங்கே இருக்குங்கிற. ஸோ வித்யாதி குணயுக்தா தக்ஷா துவாத்ருஷேஷு மகத்சு கதம் தோஷ திருஷ்டி. அவருக்கு எப்படி முதல்ல உங்களிடத்துல ஒரு தோஷ திருஷ்டிங்கிறது வரக்கூடும்? இத்தனை நற்குணங்கள் பொருந்தினவராக இருக்காரேங்கிறச்சு அந்த இடத்துல அதை பிரித்து சொல்கிறார். நல்லவனிடத்துல இது வந்து குணமாக பரிமளிக்கிறது, அதே கெட்டவனிடத்துல இதே விஷயம் உங்களுக்கு ஒரு தோஷமாக மாறுறது. இவைகளினால் இந்த வித்யா தபஸ் வித்தம் வபுகு சரீரம் வயசு குலம் இவைகளினால் வித்யாதிபிகி ஸ்மிருதௌ ஹதாயாம். ஸ்மிருதிங்கிறது ஒரு ரிமெம்பரன்ஸுங்கிறது இந்த இடத்துல சொல்லக்கூடாது. ஸ்மிருதிங்கிறச்சே விவேக ஜானம்ங்கிறோம். அதாவது ஸ்மிருதிங்கிற பதத்துக்கு வந்து டைரக்ட் மீனிங் உங்களுக்கு மெமரி. லக்ஷணையாக எப்படி எடுத்துக்கணும்னா எது நித்தியம் எது அனித்தியம்ங்கிற அந்த விவேகம் இருக்கே, டிஸ்கிரிமினேட்டிங் பவர் இருக்கே, அது எப்படி வரும் நமக்கு? முதல்ல ஒரு இடத்துல அனுபவத்தில் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ யூஸ்வலி ஸ்மிருதி மெமரிங்கிறது எப்பவுமே
முதல்ல டைரெக்டாக நம்ம அனுபவிச்சிருப்போம் அதை, அதுக்கப்புறம் தான் அது போய் மெமரியில் அது வந்து ஒரு சிப்பாக உட்கார போகிறது மைண்டில் இல்லையா, அந்த ஒரு பதிவாக உட்காரும். அந்த பதிவு உட்கார்றதுக்கு முன்னாடி நம்ம டைரெக்டாக லைஃப்பில் அனுபவிச்சிருக்கணும் அதை. அப்போது ஸ்மிருதிங்கிறத விவேக ஞானம் வரைக்கும் எடுக்கும் பொழுது இவர்கள்லாம் வந்து ஏதோ ஒரு விதத்தில் அனுபவத்தில் இது நித்தியம் இது அனித்தியம்ங்கிறத புரிஞ்சுன்னு இருக்கணுமோ இல்லையோ, இந்த வஸ்துக்களினுடைய உண்மையான தத்துவம் என்னங்கிறத புரிஞ்சுருப்பாளோ இல்லையோ, அது புரிஞ்சுண்டத்தினால அது போய் பதிவாயிருக்கு புத்தியில். ஆகையினால ஸ்மிருதவுங்கர்ச்சே லக்ஷணையா இட் இண்டிகேட்ஸ் விவேக ஞானம். ஸோ ஸ்மிருதௌ ஹதாயாம், அந்த விவேக ஞானமானது ஹதம் போயிடுத்து, நஷ்டமான பொழுது அவர்களுக்கு. ஸோ வித்யா தபஸு இந்த தோஷங்கள்னால, ஏன்னா தக்ஷனை வந்து லேபிள் பண்ணியாச்சே அசத்தமஹா, அசத்துக்களுக்கெல்லாம் இருக்கிறதுக்குள்ள சிரேஷ்டகான்னு அர்த்தம். தமப்பு பிரத்யம் போட்டோம்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு அர்த்தம், பெஸ்ட் வேர்ஸ்ட் அப்படிங்கிறச்சு. அந்த மாதிரி இங்கே அசத்தமாய் தர, ஸோ இட் இஸ் அசத்தமானாம், கெட்டவர்கள்லேயே வந்து சிரேஷ்டமாக இருக்கக்கூடிய கெட்டவர்கள், அவர்களுக்கு இந்த குணங்கள் எல்லாமே இந்த தோஷங்களாக மாறி அது ஸ்மிருதௌ ஹதாயாம், அவைகளினால் அந்த விவேக ஞானமானது நாசம் அடைந்த பொழுது இப்போ அவர்கள் எப்படி இருக்கார்கள்னா, பூயசாம் மகத்தமானாம் தாம தேஜக ந பஷ்யந்திஹி, அவர்களுக்கெல்லாம் வந்து பிருத மான துர்திருஷா ஸ்தப்தாக சந்தக பூயசாம் தாம ந பஷ்யந்தி. பூயசாம் அப்படின்னாலே பூயஸ்னாலே ஏராளம்னு அர்த்தம். இங்கே மகத்தமகான்னு எடுத்துக்கணும், சிரேஷ்டமாக ரொம்ப ஒரு மகாத்மியத்தோட கூடினவர்களின் தாம ஒரு பிரகாசத்தை அல்லது அவர்களுடைய ஒரு வேல்யூ, அந்த வேல்யூவை வந்து பார்க்கறதில்ல. ந பஷ்யந்தி, தே ஆர் அனேபிள் டு ரெக்கக்னைஸ் த வேல்யூ ஆஃப் கிரேட் பீப்புள் பிகாஸ் தேர் ஸோ ஃபுல் ஆஃப் தெம்செல்வ்ஸில் அந்த மாதிரி ஆயிடுறது. அதை தான் இங்கே சொல்கிறார் ஸ்தப்தாகாங்கிறார். ஸ்தப்தனாலே அடைச்சு அப்படிங்கிற மாதிரியும் அதுதான் இந்த ஸ்தப்தன்னா கர்வம்னு ஒரு அர்த்தம். கம்ப்ளீட்லி அந்த இந்திரியங்களெல்லாம் வந்து வெளியில் இருக்கக்கூடிய விஷயம் என்னங்கிற உண்மையான தத்துவத்தை பார்க்கறதுல சக்தி இழந்ததாக ஆயிடுறது அந்த இந்திரியங்கள். ஆகையினால ஸ்தப்தா அப்படியே ஹி பிகம்ஸ் வெரி ஸ்டபர்ன் இன் ஹிஸ் அவுட்லுக். ஸோ ஒரு கர்வம் ஜாஸ்தி ஆகிடுறது. அதனால் இது என்னத்தினாலன்னா பிருத மான துர்திருஷா, பிருத வகிக்கப்பட்ட மான ஒரு கர்வம், அதனால் துர்திருஷா கெட்ட திருஷ்டியை கொண்டவர்களாக, ஸ்தப்தாக ஸ்டப்பர்ன் பீப்புளாக எதையுமே பார்ப்பதில்லை. அந்த பூயசாம் மகாத்மாக்களினுடைய ஒரு தேஜஸை அவளால் பார்க்க முடியலை. தக்ஷனை போய் இப்படி சொல்கிறேளேன்னு கேட்டால் அவருக்கு எப்படி உங்களை குறித்து ஒரு தோஷ திருஷ்டி வர முடியும் அப்படின்னா, இந்தந்த விஷயங்கள்லாம் இருந்தாலும் அவைகள்லாம் தோஷமாக மாறி அவைகள் விவேக ஞானத்தை அழித்து, அந்த விவேக ஞானம் போன காரணத்தினால பிருத மான, அந்த மானங்கிறதுக்கு ஸ்ரீதர சுவாமி எப்படி சொல்கிறாருன்னா, புஷ்ட திருத்தங்கிறச்சே வெறும்னா வகிக்கப்பட்டது இல்லை, புஷ்ட போஷிக்கப்பட்டது. எதுன்னா கர்வமானது நன்னா அப்படியே இன்னும் அந்த வித்தியை தபஸ் வித்தம் இதெல்லாம் போட்டு அந்த கர்வத்தை இன்னும் வந்து புஷ்டியாக ஆக்கிறதான் அவள் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ரைடை, கர்வத்தை. அகம் வித்வான், அகம் வித்வான், அகம் தாபசா, அகம் தனிகா, அகம் சௌந்தர்ய சுந்தரா, இந்த மாதிரி இத்தியாதி மானஹா தேன துஷ்டா திருஷ்டிஹி. சுகநாச உபதேசத்தில் 4 விஷயங்கள் சொல்லுவார். அபிநவ யௌவனத்துவம், கர்ப்பேஸ்வரத்துவம், அபிநவ யௌவனத்துவம், அப்பிரதிம ரூபத்துவம், அமானுஷ சக்தித்துவம். இது வந்து ஏகைகம் அப்படி அவிநயானாம் அதிஷ்டானம் வரும். இந்த 4 விஷயத்தில் யௌவனம் தனசம்பத்தி பிரபுத்துவம் அவிவேகிதா அனர்த்தாய்க்கும் எத்திர சதுஷ்டயம், அதை வச்சுண்டு அந்த இதை வச்சுண்டு தான் சுகநாச உபதேசத்தில் வரும். இதே 4மே ஒன்னொன்றுமே பிரச்சனைங்கும் பொழுது அந்த சந்திராபீடன்ட்ட வந்து இது கிமுத்த சமவாயகாம்பர், எல்லாமே உங்ககிட்ட இருக்கேப்பா, இந்த யௌவனம் தனசம்பத்தி எல்லாமே உங்ககிட்ட இருக்குது, அப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்பார். ஆனால் ஸ்மிருதௌ ஹதாயாம், அந்த விவேக ஞானம் போயிடுறது, ஒரு கர்வம் ஏற்படுறதுன்னா எங்கிட்டக்கு படிப்பு இருக்கோ இல்லையோ, எங்கிட்ட தபஸ் இருக்கோ இல்லையோ,
அதுக்கு தான் வந்து ந வயஸ் சமீட்சத்தேம்பர். ஒரு ஒரு வயசுங்கிறத பார்க்கக்கூடாது, வித்தை எங்கே இருக்கோ அங்கே போய் கற்றுக்கணுங்கிறது. சின்னவாளாக இருந்தாலும் அவள்கிட்டேருந்து கற்றுக்கணும், பெரியவாளாக இருந்தாலும் அவள்கிட்டேருந்து கற்றுக்கணும். அதுதான் அந்த இடத்துல. ஸோ பிருத மான துர்திருஷா, ஒரு திருஷ்டி கெட்டு போய்டுறது, துர்திருஷ்டி. ஸோ ஸ்தப்தாக, கர்வத்தை கொண்டவர்களாக பூயசாம் தாம நமஷ்யந்தி என்ன மாதிரி இருக்கிறவான்னு சொல்லலை பகவான். பொதுவாக இதை வந்து ஒரு ப்ராவப் மாதிரி சொல்லிடுறார். அதை வித்யா தபோ வித்த வபுர் வய குலைஹி சதாம் குணைஹி ஷட்பிர் அசத்தம இதரைஹி ஸ்மிருதௌ ஹதாயாம் பிருதமான துர்திருஷः ஸ்தப்தான பஷ்யந்தி ஹி தாம பூயசாம். நைதாத்ருஷானாம் ஸ்வஜனவ்யபேக்ஷயா கிருஹான் பிரதீயான் அனவஸ்திதாத்மனாம் ஏ அபியாகதான் வக்ரதியா அபிச்சக்ஷதே ஆரோபித ப்ரூபிஹி அமர்ஷண அக்ஷிபிஹி. இவர்களை போய் பந்துங்கிற ஒரு நினைப்போட போகக்கூடாதுமாங்கிறார். அப்பா அம்மா இப்போ இவாளெல்லாம் பார்ப்பேன் அப்படின்லாம் அவள் வந்து அந்த பந்துங்கிற ரிவர்ஸ் ஆர்டரில் தானே பகவான் போகிறார். நம்ம வந்து கான்வர்சேஷனில் பார்த்தோமா இல்லையா? ரிவர்ஸ் ஆர்டரில் போகிறச்சு அந்த அடுத்த விஷயம் என்ன, இதெல்லாம் தானே. அவள் பந்துக்கள்யா அப்படிங்கிற ஒரு திருஷ்டியில் இப்போ பந்துவாச்சே விட்டு கொடுத்துடக்கூடாது, போகாமல் உறவு கட்டுது, இந்த மாதிரியெல்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட் இருக்கும் பொழுது பந்துங்கிற ஒரு விவகாரத்தில் அட்லீஸ்ட் போகலாமோ இல்லையோன்னா அது கூட போகக்கூடாதுங்கிறார் பகவான். ந ஏதாத்ருஷானாம், இவர்கள் எப்படி இருக்கான்னா அனவஸ்தித ஆத்மனாம். அவஸ்திதம்னா ஒரு நிலை பெற்று இருக்கக்கூடிய ஆத்மா சித்தம் மனசு. அனவஸ்திதங்கிறச்சு நிலையில்லாத ஒரு புத்தியை கொண்டவர்கள். ஸோ அனவஸ்தித ஆத்மனாம், நிலையில்லாத புத்தியை கொண்டவர்களான அவர்கள். ஏதாத்ருஷானாம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய மனுஷர்களை ஸ்வஜன வியபேக்ஷையா, ஸ்வஜன என்னை சேர்ந்த ஒருவன் அப்படின்னு சொல்லி, என்னை சேர்ந்த ஒருவனுங்கிறச்சு பந்து திருஷ்டியாங்கிறார். வியபேக்ஷானா அந்த ஒரு எதிர்பார்ப்போட, பந்து இல்லையோ இன்னைக்கு சண்டை போட்டுப்போம் நாளைக்கு சேர்ந்துப்போம் அதனால இப்போ உங்களுக்கு என்ன அதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு போகலாமோ இல்லையோ அம்பாள். அதுக்காக ஸ்வஜன வியபேக்ஷையா பந்துங்கிற ஒரு திருஷ்டியில் தேஷாம் கிருஹான்னு அந்த மாதிரி ஏதாத்ருஷானாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனவஸ்தித ஆத்மனாம் ஒரு நிலை பெற்று இல்லாத இருக்கக்கூடிய புத்தியை கொண்டவர்களின் வீடுகளுக்கு கிருஹானுங்கிறச்சு அந்த இடத்துல கிருஹ இது வந்து புல்லிங்கத்தில் யூஸ்வலி கிரகம்ங்கிறது நபும்சகலிங்க பதம், கிருஹாணி அப்படி தான் நம்ம சொல்லணும். இங்கே கிரகா ஒரே அமரத்தில் கொடுத்துருக்கிறது என்னென்னா புல்லிங்கத்துலேயும் உபயோகப்படுத்தலான்னு இருக்குது. ஆனால் புல்லிங்கத்தில் உபயோகப்படுத்தும் பொழுது கிரகம் அந்த இதுவாக யூஸ் பண்ணக்கூடாது, சிங்குலராக யூஸ் பண்ணக்கூடாது, பகுவச்சனத்தில் தான் உபயோகப்படுத்தணும். எப்படி ஆபஹா ஆப உபஸ்பிருஷ்ய அதெல்லாம் வந்து பகுவச்சனத்தில் உபயோகப்படுத்துகிறோமோ அதே போல் இங்கே கிருஹாஹா அப்படின்னு பகுவச்சனத்தில் தான் உபயோகப்படுத்தணும். அதாவது இட் இஸ் நாட் ஒன்லி அந்த ஒரு கட்டிடத்தை மாத்திரம் சொல்லலை, நமக்கு வீடுகள்னாலே வீடு மனைவி மக்கள் அந்த உறவுகள் எல்லாமே அதோட அந்த பாரஃபெர்னேலியாவோட சேர்ந்து வர்றதை இப்போ குறிப்பிடுறதுனால அந்த பதத்தை வந்து பகுவச்சனத்தில் போட்டிருக்கேன். அமரத்திலேயே அப்படிதான். ஸோ அதனால் ஏதாத்ருஷானாம் இப்பேற்பட்டவர்களினுடைய ஸ்வஜன வியபேக்ஷையா முதல்ல பந்து திருஷ்டியினால் இவர்கள் வீட்டிற்கு ந பிரதீயாத்து, இங்கே இருக்குது இந்த ந முதல்ல இருக்குது, இங்கே பிரதீயாத்துங்கிறச்சே செல்ல வேண்டும்னு இருக்கும், ந பிரதீயாத்துன்னு அங்கே கனெக்ட் பண்ணிக்கணும், போகக்கூடாது. அவர்கள் பிரதீயாத்துங்கிறதுக்கு ஈணு கதவு தாத்து அங்கே. ஆனால் ஸ்ரீதர சுவாமி வந்து ந அவலோக ஏத்துன்னு பார்க்கவே பார்க்காத அப்புறம் தானே போகிறத பற்றிங்கிறார். ஸோ ஏதாத்ருஷானாம் ஆமாம் ஹோமுங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கலாம் கிரகானுங்கிறது. மேலும் அந்த ஜனங்களை வந்து குறிக்கிறதுக்கு வந்து அடுத்த இதில் என்ன சொல்கிறாருன்னா அடுத்த லைனில் ஏ அபியாகத்தான், இந்த மாதிரி ஜனங்கள் எப்படின்னா ஏதாத்ருஷான்னு சொல்லிட்டார் இந்த மாதிரி அப்படின்னு. ஸோ எந்த மாதிரிங்கிறதுக்கு ரெண்டாவது லைனில் பார்க்கணும். ஏ வக்ரதியா ஆரோபித ப்ரூபிஹி அமர்ஷண அக்ஷிபிஹி அபியாகத்தான் அபிச்சக்ஷதே, அபிச்சக்ஷதே பார்க்கிறார்கள், அபியாகத்தான் வந்தவர்களை, அபியாகத்தான் உங்களை வந்து ஒரு பந்துன்னு சொல்லி வரா ரெண்டு பேர் வரும் பொழுது எப்படி பார்க்குறாவாள அமர்ஷண அக்ஷிபிகி அப்படியே கோபத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கண்கள், அமர்ஷண சக்ரோத
கோபத்துடன் கூடின அக்ஷிபிகி கண்களால் பார்க்கிறார்கள், கண்களுடன் பார்க்கிறார்கள் இல்லையா. ஸோ கண்ணால் பார்க்கறது அபிச்சக்ஷத்தைன்னா பார்க்கறதுன்னு அர்த்தம். ஸோ எப்படி பார்க்குறா, கண்ணோட பார்க்குறா, ஆனால் அந்த கண்ணு வந்து ரொம்ப கோபக்கண்ணோட பார்க்குறா. அது மாத்திரம் இல்லை, ஆரோபித ப்ரூபிகிங்கிற இந்த நல்ல புருவத்தை தூக்கிண்டு அப்படி கோபத்தோட ஒரு பார்வையோட பார்க்குறாளாம். அப்படிப்பட்ட ஜனங்கள். ஸோ ஆரோபித ப்ரூபிகி, ஆரோபித்தன்னா ஏற்றி வைக்கப்பட்ட புருவங்களை கொண்ட கோபத்துடன் கூடின கண்களால் பார்க்கிறார்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? புத்தி சரியில்லைங்கிற வக்ரதியா. இது ஒரு குறுக்கு புத்தி இருக்கோ இல்லையோ அவளுக்கு, அதனால எதையுமே நேர்பார்வையில் பார்க்க தெரியல. ருஜுவான புத்தி இருந்ததுன்னா, இப்போ பரமேஸ்வரன் வந்து அம்பாளை பார்க்கும் பொழுது பார்வதியா சதி முடிஞ்சு அங்கே பார்வதியா பார்க்கும் பொழுது ருஜுனைவ சக்ஷுஷான்னு போடுவார் காளிதாசன். நேர்பார்வையோட பார்த்தார். ஏன்னா அவரை பொறுத்தவரையில் ஹிஸ் இன்டென்ஷன்ஸ் ஆர் பர்ஃபெக்ட்லி கிளியர். அங்கே பார்வதியை பார்க்கும் பொழுது இவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன், ஆகையினால அப்படி பார்க்குறேன்னுட்டு நேர்பார்வையோட பார்ப்பாரும்பா. இங்கே இப்போ என்னன்னா, இந்த ஜனங்களுக்கெல்லாம் வந்து வக்ர புத்தி, வக்ரதியா குட்டிலமான புத்தி காரணமாக, குட்டிலமான புத்தி காரணமாக ஆரோபித ப்ரூபிகி. அந்த புத்தி என்ன பண்ணுறதுன்னு உடனே இந்த மாதிரி நம்மளுடைய உள் ஃபீலிங்ஸ் என்ன இருக்கோ அதை வந்து வெளியில் அபிநயங்கள் உங்களுக்கு வெளில தெரியும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமோ இல்லையோ, அதுதான் இங்கே. அகத்தின் அழகு என்ன? வக்ர புத்தி, வக்ரதியா. முகத்தில் தெரிகிற அழகு என்ன? ஆரோபித ப்ரூபிகி, புருவம் மேலே போகிறது, கோபமாக கண்ணு இருக்கு. அந்த மாதிரி கண்களினால் அபியாகத்தான் வீடு தேடி வந்தவர்களை பார்க்கிறார்கள். எவர்கள் இவ்வாறு பார்க்கிறார்களோ, ஸோ ஏ வக்ரதியா குட்டில புத்தியினால், ஆரோபித ப்ரூபிகி அமர்ஷண அக்ஷிபிகி கோப கண்களினால், அபியாகத்தான் வீடு தேடி வந்தவர்களை அபிச்சக்ஷத்தை பார்க்கிறார்களோ, ஏதாதிருஷானாம் இப்பேற்பட்ட நிலையில்லாத சித்தத்தை கொண்டவர்களின் வீட்டிற்கு ஸ்வஜன வியபேக்ஷையா ந பிரதீயாது, பந்துங்கிற புத்தியோட போகக்கூடாது அப்படிங்கிற. ஏதாதிருஷான் நைதாதிருஷானாம் ஸ்வஜன வியபேக்ஷையா கிருஹான் பிரதீயாத் அனவஸ்திதாத்மனாம் ஏ அபியாகதான் வக்ரதியாபிச்சக்ஷதே ஆரோபித ப்ரூபிஹி அமர்ஷணாக்ஷிபிஹி ததா அரிபிஹி ந व्यथते शिलीमुखैः शेते अर्दिताङ्गः हृदयेन दूयता स्वानां यथा वक्रदियां दुरुक्तिभिः दिवानिशं तप्यति मर्मताडितः. ஸ்ரீதர சுவாமி அவதாரிக்கையை பார்த்துட்டு போவோம். நனோ ஸ்வஜனானாம் கிரகம், நம்மளை சேர்ந்தவா பந்துக்களோ இல்லையோ உறவு இல்லையோ அப்படின்னு சொல்லி ஒரு தாட்சிணியம் இருக்குமோ இல்லையோ, யாருக்குமே அந்த ஒரு கனெக்ஷன் இருக்குமோ இல்லையோ. ஸ்வஜனானாம் கிரகம் சுஹൃத்பிஹி கந்தவ்யம் தேஷாம் துஷ்சேஷ்டிதம் ச சோடவ்யம். எப்படி சொல்கிறார் பாருங்க. இப்போ பாப்புலர் ஒப்பீனியன் என்ன, நமக்கு போகாத உறவு கிட்டுதுங்கிறோம். பந்து தானே, போனால் போகிறதுன்னு விட்டு கொடுத்து போவோம். அப்படி தானே நமக்கு வந்து சொல்லி வளர்க்குறார். வளர்க்கப்பட்டிருக்கோம். ஒருத்தரும் நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் தான் வளர்க்குறா ஜனங்கள். அப்படி இருக்கும்பொழுது சொல்லுவாங்க. ஆமாம், அதுதான். ஸோ ஸ்வஜனானாம் கிரகம் நம்மளை சேர்ந்தவர்களினுடைய வீடுன்னு சொல்லி, சுஹൃத்பிஹி கந்தவ்யம்னா நல்ல குணத்தோட கொண்டவர்கள். சுஹൃத்துனாலே நல்ல ஒரு ஹிருதயத்தை கொண்டவர்கள், அவர்களால் செல்லப்பட வேண்டும். தட் இஸ் தே ஹாவ் டு கோ. ஒரு பந்துவனுடைய வீட்டுக்கு செல்ல வேண்டும், நல்லவனாக இருந்தா. அது ரெசிப்ரிகேஷனுக்கு என்னன்னு இன்னைக்கு குழந்தைகள் கேட்கறது நம்மள. அவன் நம்மள்கிட்ட நல்லவாளா இல்லையே, நம்ம மாத்திரம் நல்லவாளா இருந்து என்ன பிரயோஜனம்னு கேட்குறது இன்னைக்கு குழந்தைகள். பதில் சொல்ல முடியல தான், வாஸ்தவம் தான். அதுக்கு வந்து பரமேஸ்வரனே வழிகாட்டிட்டார் நமக்கு. தேஷாம் துஷ்சேஷ்டிதம் ச சோடவ்யம். அவளுடைய கெட்ட ஒரு செயல்களை நம்ம வந்து சோடவ்யம், நம்ம வந்து பொறுத்துக்கணும் அப்படின்னு தானே நமக்கு வந்து ஒரு இது பண்ணுறோம் இல்லையா. ஸோ சுஹൃத்தாக இருந்தோம்னா, சுஹൃத்துன்னா ஆக்சுவலி லைக் மைண்டட்னு தான் அர்த்தம். கரெக்டு. வென் தே ஆர் நாட் இன் த சேம் மைண்ட் ஃப்ரீக்வன்சி, அப்போ நம்ம போகணுங்கிற அவசியம் இல்லையே, அது விட்டுருவோம். இப்போ சத்திக்கு வந்து அது அவதாரிக்கையை புரிஞ்சுப்போம். சுஹൃத்பிஹின்னா நல்ல மனதை கொண்டவர்கள் இப்போ
போயிட்டு அவள் என்ன வந்து ஒரு துஷ்சேஷ்டித்தம், என்ன ஒரு கெட்ட செயல்களை செய்தாலும் அதை சோடவியம், அதை பொறுத்து கொள்ள வேண்டும். இப்படி தானே இருக்கு இதி சேத் ந அப்படிங்கிறார் ஸ்ரீதர சுவாமி அந்த இடத்துல. அப்படிங்கிற ஒரு பாப்புலர் ஒப்பீனியன் எல்லாம் மனசில் வச்சுக்காதேங்கோ. ஏன்னா தஸ்ய துஸ்ஸகத்வாது, அவளுடைய ஒரு சேஷ்டைகள் வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டாலரேட். அது போய் மனசில் ஒரு அம்பு குத்துற மாதிரி குத்துறது உள்ளுக்குள்ள நம்மளுடைய மர்ம தாடித்தகங்கிற. எப்படி ஒரு சத்ரு வந்து ஒரு அம்பை வச்சு அடிச்சான்னா அது எப்படி போய் ஹிருதயத்தை வந்து தொலைச்சு ஒரு வேதனையை கொடுக்குமோ, அந்த மாதிரி இந்த துருக்தி கெட்ட வார்த்தைங்கிறது ஒரு அம்பு மாதிரி ராவா பகலா அது வந்து உள்ளே போய் அது அப்படியே துன்புறுத்துறதுங்கிறார் பகவான். ததா அரிபிஹி ந வியததே ஷிலிமுகைஹி. இன்ஃபேக்ட் இது எப்படி சொல்கிறாருன்னா, எதிரி அடித்த அம்பு கூட அது போயிடும். ஆனால் நமக்கு வந்து இந்த சொல்லால் ஒரு திருக்குறள் கூட உண்டே, நாவினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு. அதுதான் அதுதான் இங்கே சொல்கிறேன். அது தீக்கு பதிலாக இங்கே வந்து அம்புன்னு எடுத்துட்டுருணும், அவ்வளோதான். அதுதான் இதனுடைய க்ரக்ஸு. ஸோ அர்த்தித அங்கः ஹிருதயேன தூயதா ததா அரிபிஹ ஷிலிமுகைஹ ந வியததே யதா வக்ரதியாம் துருக்திபிஹி. வக்ரதியாம் துருக்திபிஹி, வக்ரமான புத்தி, குட்டிலமான புத்தியை கொண்டவர்களின் துருக்திபிஹி கெட்ட வார்த்தைகளினால் எவ்வாறு மனசு வந்து அப்படியே கஷ்டப்பட்டு திவானிஷம் ராத்திரியும் பகலும் ராத்திரியும் மர்ம தாடித்தகா, மர்மனாலே ஹிருதயம், ஹிருதயத்தினுடைய மர்மசு அந்த உட்பகுதியில், மர்மனாலே நம்ம தமிழ் மர்மம் வேற சம்ஸ்கிருத மர்மம் வேற. தமிழ் மர்மம் கிட்டத்தட்ட அது லட்சணையாக எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே சம்ஸ்கிருதத்தில் மர்மனாலே ஒரு ஹிருதயத்தினுடைய இன் அ மிஸ்டீரியஸ் ஸ்பாட் இந்த ஹிருதயம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். உட்பகுதின்னு ரகசியமான இடத்துல எங்கேயோ போய் நமக்கு வந்து அது போட்டு கொடையும் போம். எந்த இடம்னு நம்மளால் சொல்ல முடியாது, ஆனால் ஒரு இடத்துல அது ஒரு கொடைசலை கொடுக்கும் அந்த வார்த்தைகள். அதுதான் மர்ம தாடித்தகா, அந்த உள்ளூர அடிக்கப்பட்டவனாக உள்ளூர அடிக்கப்பட்டவனாக திவானிஷம் பகலும் ராத்திரியும் தப்பியதி தவிக்கிறான். எதனால? தூயதா ஹிருதயேன, வேதனை கொண்ட ஹிருதயத்தினால். அர்த்தித அங்கஹா, அந்த ஹிருதயம் நமக்கு வந்து ஒரு வேதனையோட இருந்ததுன்னா நேச்சுரலாக தெர் இஸ் அ ரிஃப்ளெக்ஷன் இன் த பாடி ஆல்சோ. அர்த்திதாங்கஹ, அங்கங்களெல்லாம் வந்து துன்புறுத்தப்பட்டவனாக, மர்ம தாடித்தகா, எங்கேயோ வந்து அடிக்கப்பட்டவனாக, தப்பியதி அவன் தவிக்கிறான். இதில் வந்து எப்படி இங்கே கனெக்ட் பண்ணோம்னா, ஷிலிமுகைஹி அம்புகளினால், அரிபிஹி எதிரிகளினால், ததான வியததே அவ்வாறு அவன் தவிப்பதில்லை. எவ்வாறு? யதா ஸ்வானாம் தன்னை சேர்ந்தவர்களான, வக்ரதியாம் குட்டில புத்தியை கொண்டவர்களின், துருக்திபிகி கெட்ட வார்த்தைகளினால், மர்ம தாடித்தகா மர்மத்தில் அடிக்கப்பட்டவனாக, ஹிருதயேன தூயதா வேதனை கொண்ட ஒரு தூயதான்னா துனாதி அப்படிங்கிறச்சு அது சோகத்தை அனுபவிக்கிறான்னு அர்த்தம். ஸோ வேதனையை அனுபவிக்கும் ஹிருதயத்தினால் அர்த்திதாங்கா அங்கங்களெல்லாம் அவனுக்கு வந்து அப்படியே துன்புறுத்தப்பட்டவனாக, தப்பியதி தவிக்கிறான், ஷேத்தே அப்படி படுத்துன்றோம். அவ்வளோதான். அது வந்து இப்போ யதா ஷேத்தே ஸ்வபித்தின்னா அப்படியே அவனால் வந்து அந்த அந்த ஒரு துக்கத்தை தாங்க முடியாத சில சமயம் அப்படியே படுத்துட்டுருப்பான். ரொம்ப வேதனையில் கிரீஃப் இருக்கிறச்சே, ஐயோ இப்படி சொல்லிட்டானே 10 தடவை சொல்லிவிடுவோம். அந்த மாதிரி என்ன போய் இப்படி சொல்லிட்டானே என்னெல்லாமோ வரும் நமக்கு. இதை நினச்சோம்னா புரியும். இந்த மாதிரி வார்த்தைகள் நமக்கு வந்து ஒரு கஷ்டத்தை கொடுக்கறது. ததா அரிபிஹி ந வியததே ஷிலிமுகைஹி ஷேதே அர்த்திதாங்கஹ ஹிருதயேன தூயதா ஸ்வானாம் யதா வக்ரதியாம் துருக்திபிஹி திவானிஷம் தப்பியதி மர்மதாடிதா. எவனோ ஒருத்தன் ரோட்டில் போகிறவன் வந்து நம்மளை சொன்னான்னா பரவாயில்ல, சூரியனை பார்த்து நாய் வளைக்கிறதுன்னு விட்டு போயிடுவோம். ஆனால் கூடவே இருக்கிறவன் தான் இப்படி சொல்லியிருக்கா அப்படின்னு அது வந்து மனசு வந்து வேதனைப்படுறதான். வியக்தம் துவம் உத்கிருஷ்டகதேஹே பிரஜாபதேஹே
பிரியாத்மஜானாம் அசி சுப்ரு சம்மதா அதாபி மானம் நபிது பிரபத்ஸ்யசே மதாஸ்ரயாது கஃப் பரிதப்பியதே யதா. எனக்கு பிரச்சனை இல்லை, உங்கள் அப்பா கஷ்டப்படுறாருங்கிற. என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால உங்கள் அப்பாவுக்கு அங்கே கஷ்டம். அதனால் நீ வேணா பிரியமாக இருக்கலாம், ஆனால் என் சம்பந்தத்தினால உனக்கு அங்கே பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் கிடையாதுமா அப்படின்னு எடுத்து சொல்கிறார் பகவான். யதா எந்த காரணத்தினால, மத் ஆசிரயாத்து என்னை அடைந்த காரணத்தினால, அதாவது மத் ஆசிரயாத்துன்னா மத் சம்பந்தாத்து என்னை கல்யாணம் பண்ணிட்ட காரணத்தினால, கஹா தக்ஷ பிரஜாபதி, கஹானாலே பிரஜாபதினு பார்த்தோம் முன்னாடியே, அதனால கஹா பரிதப்பியதே தக்ஷ பிரஜாபதி ஆனவர் தவிக்கிறார். அதனால் அதாபி அப்படி இருந்த பொழுதிலும், அதாவது முன்னாடி இருக்கிற லைன் எடுத்துக்கணும் இங்கே, பிதுஹூன் மானம் ந பிரபத்ஸ்யசே, நீ அப்பாட்டேருந்து உனக்கு ஒரு மானம் பகுமானம்ங்கிறது கிடைக்க போகிறதில்ல, நீ அடைய மாட்டாய். ந லப்ஸ்யசே வியக்தம், இட் இஸ் வெரி கிளியர். நீ உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிரியமானவள்ங்கிறது தெரியறது எனக்கு ரொம்ப கிளியராக இருக்குது. ஹே சுப்ரு, சுப்ரு இதெல்லாம் அழகான புருவங்களை கொண்டவளே, முன்னாடி அந்த என்ன ஆரோபித ப்ரூவிகிங்கிறாரு. ஸோ இவளுக்கு ஒரு அழகான புருவங்களை கொண்டவள், அண்ட் மனசில் சதிக்கு கல்மஷம் கிடையாது, ஒரு நல்ல எண்ணத்தோடு போகக்கூடியவள். அதனால் சுப்ரு அழகானவளே, உனக்கு நல்ல எண்ணங்களை கொண்டவளே. துவம் உத்கிருஷ்டகதேஹே பிரஜாபதேஹே, உத்கிருஷ்ட கதிங்கிறச்சு உத்கிருஷ்டா கதிஹி ஸ்திதிஹி. ஏன்னா இப்போ வேற ஆதிபத்தியம், பிரஜாபதிகளினுடைய ஆதிபத்தியத்தில் நியமிக்கப்பட்டவர் தக்ஷர் அப்படின்னுட்டு தானே இந்த சர்க்கத்தையே ஆரம்பித்தோம் நம்ம. அப்போது உத்கிருஷ்ட கதிஹி ஒரு பெரிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கார் பிரஜாபதி, தக்ஷ பிரஜாபதி வேற. அவருடைய பிரிய ஆத்மஜானாம், குழந்தைகளிலே பிரியமான குழந்தைகளுக்கு நடுவில் பிரிய ஆத்மஜானாம் சம்மதா இது வியக்தம். அப்போ தஸ்ய ஆத்மஜானாம் கன்யானாம் மத்தியே துவம் பிரியா இதி மே சம்மதா அசி. அதாவது பிரியாத்மஜானாம் சம்மதா அசின்னா அந்த குழந்தைகள்னால ஒப்புக்கொள்ளப்பட்டவள்ங்கிற மாதிரி ஆயிடும். அதுக்கு தான் ஸ்ரீதர சுவாமி இங்கே வேணும். நம்ம பிரியமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு நடுவில் நீதான் மிக பிரியமானவள் அப்படின்னு சம்மதா நான் ஒத்துக்கிறேன், அதனால் உனக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது, ரைட்டு தான். இது வியக்தமேவ எனக்கு தெரியறது. அதுவும் அதாபி ஆனாலும் பிதுஹு மானம் ந பிரபத்ஸ்யசே, பிதுஹு சகாஷாத்து அப்பாவினிடமிருந்து மானம்ங்கிறது கோபம்னு ஒரு அர்த்தம், மானம்னா பகுமானம்னு ஒரு அர்த்தம். ஸோ இங்கே நம்ம எடுத்துக்க போகிறது ரெஸ்பெக்ட்னு எடுத்துக்கணும். முந்தின ஸ்லோகத்தில் மானங்கிறதுக்கு தர்ப்ப கர்வம்னு பார்த்தோம் ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல கோபம்னு பார்த்தோம். இங்கே பகுமானம் ரெஸ்பெக்ட்னு எடுத்துக்கிறோம். அதனால் ஒரு வெகுமானத்தை ந பிரபத்ஸ்யசே நீ அடையப் போவதில்லை. எதனால்? யதா எந்த காரணத்தினால, மதாசிரயாத்து என் சம்பந்தத்தினால அவர் தவிக்கிறார். ஐயோ போய் இவன்கிட்ட கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லலையா, கனாபினான்னு பேசினாரோ இல்லையோ. ஸோ வியக்தம் துவம் உத்கிருஷ்டகதே பிரஜாபதேஹே பிரியாத்மஜானாம் அசி சுப்ரு சம்மதா அசி, ஒப்புக்கொள்ளப்பட்டவளாக இருக்கிறாய், அதாவது பிரியைன்னு ஒப்புக்கொள்ளப்பட்டவள். அதாபிமானம் நபிது பிரபத்ஸ்யசே மதாஸ்ரயாத் கஹா பரிதப்பியதே யதா. பாபச்சியமானேன ஹிருதா ஆதுரேந்திரியः சமிருத்திபிஹி பூருஷபுத்திசாட்சிணாம் அகல்ப ஏஷாம் அதிரோடும் அஞ்சசா பதம் பரம் துவேஷ்டி யதாசுரா ஹரிம். அவர் தான் பெரிய பதத்தில் இருக்காரோ இல்லையோ, நீங்கள் நீங்களும் தானே அவரை ஒதுக்கினேள். பெரிய பதத்தில் உத்கிருஷ்டகதேஹே பிரஜாபதேஹேன்னு சொன்னார். பிரஜாபதி ஆதிபத்தியத்தில் உட்காத்தி வச்சவர் அவர். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அவமானப்படுத்தலையா தக்ஷனை அப்படின்னு கேட்குற மாதிரி இங்கே ஸ்ரீதர சுவாமி ஆரம்பிக்கிறார். பகவன் துவயா கிமிதி தக்ஷா திரஸ்கிருதா, ஏன் உங்களால் தக்ஷன் திரஸ்காரம் செய்யப்பட்டவர்? யதா அசௌ துவாம் தேஷ்டி, எந்த காரணத்தினால இப்போ தக்ஷன் உங்களை பார்த்து இத்தனை துவேஷத்தோடு இருக்கார் அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு பகவான் இங்கே பதில் சொல்கிற மாதிரி அமையிறது இந்த ஸ்லோகம். இந்த கேள்வி ஸ்ரீதர் சுவாமியினுடைய ஒரு வியாக்கியானத்தில் வர்றது. ஸோ அதனால்
உங்களுக்கு நீங்கள் எந்த விதத்தில் நீங்கள் வந்து தக்ஷனை ஒதுக்கினேள், தக்ஷன் இப்படி வந்து உங்களை குறித்து ஒரு துவேஷத்தோடு இருக்கார் அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் பாபச்சியமானேன ஹிருதா ஆதுரேந்திரியா சமிருத்திபிஹி பூருஷ புத்தி சாட்சிணாம் அகல்பஹா ஏஷாம் அதிரோடு மஞ்சசா பதம் பரம் துவேஷ்டி யதா அசுராஹா ஹரிம். பகவான் என்ன பண்ணிட்டார்? விஷ்ணுவானவர் என்ன பண்ணார்? இத்தனை அசுரர்கள் அவரை பார்த்து துவேஷம் பண்ணுறதுக்கு அவருக்கு ஒன்றும் அதில் வந்து இது கிடையாது. இப்போ என்ன வேணுன்ட்டே போய் வலியை வந்து அசுரர்களை வந்து துன்புறுத்தணும், அவமானப்படுத்தணும் அப்படின்லாம் எதுவுமே விஷ்ணு நினைக்காதப்போ ஏன் விஷ்ணுவை பார்த்து இத்தனை ஒரு அசூயப்பட்டு அவரை குறித்து நான் உங்களை சண்டை போடுறேன்னு சொல்லி இவ்வளவு அசுரர்களும் வரணும் அவருக்குள்ள? அந்த ஒரு பொசிஷன், அந்த ஒரு வைகுண்ட பதவி, இதெல்லாம் இந்த ஒரு தேஜஸை பார்த்து அவளுக்கு வந்து ஒரு அசூய, பர உத்கர்ஷ அசகனனம், இன்னொருத்தருடைய ஒரு ஸ்தானத்தை பார்த்து ஏஷாம் பதம் பரம் பதம் துவேஷ்டி. ஏன்னா அந்த பரம பதத்தை அடைவதற்கு அகல்பக அசமர்த்தா. அது வந்து அந்த புருஷ புத்தி சாட்சிணாம் சமிருத்திபிகி ஏஷாம். இது என்னன்னா ஒரு அகங்காரமே இல்லாமல் இந்த ஈஸ்வரன், இப்போ ஹரியோ இல்லை சிவனோ இல்லை பிரம்மாவோ, இந்த மும்மூர்த்திகளை வந்து நம்ம ஏன் வந்து ஈஸ்வர பதவியில் வச்சு நம்ம இது பண்ணுறோம்னா, அந்த ஈஸ்வரனுங்கிற பதவியில் இருக்கும் பொழுது அவர்களும் மாயையோடு சேர்ந்தவர்களாக தான் இருக்கா, ஆத்மஸ்வரூபமும் இருக்குது. அசுரர்களுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஆத்மஸ்வரூபம்னு இருக்குது, அதை சுற்றி ஒரு மாயங்கிறது இருக்குது. அப்போ ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து புருஷ புத்தி சாட்சிங்கிறார். பூருஷ அப்படின்னாலே ஜீவன் அர்த்தம். ஜீவன் தஸ்ய புத்திஹி சித்தம் தத் சாட்சி. அதாவது இது வந்து அந்த ஜீவ புத்திக்கு சாட்சிபூதமாக இருக்கக்கூடிய அந்தர்யாமியாக விளங்கக்கூடியவர்கள், அவர்களினுடைய பரமம் பதம். அப்பேற்பட்ட நிரகங்காரி, அகங்காரம் இல்லாத இந்த ஈஸ்வரர்களுடைய பரம்பதம் ஒரு பெரிய பதவியை அதிரோடும் அடைவதற்கு அகல்பக இந்த தக்ஷனுக்கு வந்து ஒரு சாமர்த்தியம் கிடையாது. ஏன்னா அந்த ஒரு பரம பதத்தை பார்த்து துவேஷ்டி, அவன் துவேஷிக்கிறான். அந்த ஒரு பெரிய பதத்தை அடைய முடியாத காரணத்தினால, நிரகங்காரம் அவனுக்கு இல்லாத இது வந்து ஸ்வபாவமாக அவனுக்கு வந்து அந்த தேக புத்தி வந்துருத்தோல்லையோ. நந்திகேஸ்வரன் வந்து சாபம் இடும் பொழுது என்ன சொல்கிறார், நீ தேகத்தை பிரதானமாக வச்சுட்டு நீ வந்து பேசுகிற பேச்சு இது. அப்போது அந்த தேகம்தான் பிரதானமாக இருக்கிற காரணத்தினால he is unable to அந்த தேகத்தினுடைய சம்பந்தம் இல்லாத அகங்கார புத்தி இல்லாமல் எந்த ஒரு பதவியில் பரமேஸ்வரனோ இல்லை விஷ்ணுவோ இல்லை பிரம்மாவோ இருக்காளோ அந்த பதவி என்னங்கிறத புரிஞ்சுக்க முடியல முதல்ல. அந்த பதவியை அடையணும்னு வேற ஆசைப்படுறாய்வா, ஆனால் அந்த பதவியை அடைய முடியலை தக்ஷனால. அதான் பாயிண்ட். ஏன் பாபச்சியமானேன ஹிருதா ஆதுரேந்திரியா, அந்த பூருஷ புத்தி சாட்சிணாம் சமிருத்திபிகி பாபச்சியமானேன ஹிருதா ஆதுரேந்திரியா, அவர்களுடைய சமிருத்தியினால, சமிருத்தினா செழிப்பு. ஸோ இந்த நிரகங்காரமாக இருக்கக்கூடிய, அகங்காரமே இல்லாத ஈஸ்வர பதவியில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களின் சமிருத்திபிகி புண்ணிய கீர்த்தியாதிபிகி பாபச்சியமானேன அலம் தஹ்யமானேன. பச்சியமானம்னாலே உங்களுக்கு வந்து அப்படியே இந்த வறுக்கப்படுகின்றவர்கள்னு அர்த்தம், சமைக்கப்படுறதுன்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல வந்து அப்படியே வந்து தே ஆர் பீங் ரோஸ்டட் பை தட்னு அர்த்தம். பாபச்சியமானம்னு அந்த இதை போட்டோம்னா, எக்ஸ்ட்ரா ஒரு பிரத்யேகத்தை போட்டால் புனఃப்புனகான்னு அர்த்தம். ரொம்ப திருப்பி 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 அதை நினச்சி உள்ளே வந்து அவளுக்கு மறுகிறாளாம் அந்த தக்ஷன் முதலியவர்கள்லாம். இந்த மாதிரி ஒரு சாட்சி புத்தியோட அவளால் எப்படி ஒரு புண்ணிய விசேஷத்தோடு இருக்க முடியறது அப்படின்னு அந்த ஈஸ்வரர்களை பார்த்துட்டு தக்ஷனுக்கு பொறுக்கலைங்கிற. ஸோ பூருஷ புத்தி சாட்சிணாம் ஏஷாம், இந்த ஈஸ்வரர்களினுடைய சமிருத்திபிகி புண்ணிய கீர்த்தியினால, செழிப்புகள்னால, பாபச்சியமானேன வருத்தப்படுகின்ற, அதாவது தகிக்கப்படுகின்ற ஹிருதா ஹிருதயத்தினால்
ஆதுர இந்திரியகா சக தக்ஷா. ஆதுர கஷ்டப்படுகின்ற துக்கித துக்கத்துடன் கூடின இந்திரியங்களை கொண்டவனாக இருக்கும் தக்ஷன். இந்திரியங்கள் எல்லா இந்திரியங்களும் மனசோட, ஏன்னா மனசு வருந்துறது, மனசுனால அவனுடைய இந்திரியங்கள் கஷ்டப்படுறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த தக்ஷன் ஏஷாம் பரம்பதம் துவேஷ்டி, அதிரோடும் பரம்பதம் அதிரோடும் அகல்பகா, ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும், ரெண்டு இடத்துலையும் எடுத்துக்கணும். ஏஷாம் பரம்பதம் ஸ்தானம் ஐஸ்வர்யம், அந்த அவளுடைய ஒரு பரமபதமான அல்டிமேட் ஸ்தானம் எந்த இடத்துல அந்த ஈஸ்வரர்கள் உட்கார்ந்துருக்காளோ, அதாவது சிருஷ்டிகர்த்தாவாகவும் ஸ்திதிகர்த்தாவாகவும் ஒரு சம்ஹாரகர்த்தாவாகவும் அவளுக்கு ஒரு பதவியை கொடுத்து உட்காத்தி வச்சிருக்கா. அந்த ஒரு தத்துவத்தை புரிஞ்சுண்டு அந்த ஸ்தானத்துக்கு தக்ஷனால போக முடியலை. அதிரோடும் அந்த ஸ்தானத்திற்கு செல்வதற்கு அடைவதற்கு அகல்பகா அசக்தகா, முடியாதவனாக, பரம் துவேஷ்டி, இது ரெண்டுத்தையும் பிரிச்சுன்றார் ஸ்ரீதர சுவாமி. பதம் அதிரோடும் பரம் துவேஷ்டிங்கிறாருங்க. ஸோ அந்த பதத்தை அடைவதற்கு அகல்பகா முடியாதவனாக, பரம் துவேஷ்டி மிகவும் துவேஷத்தை கொண்டவனாக ஆகிறான். எதுபோல யதா அசுராக ஹரிம், அசுரர்களுக்கு என்ன பெரிய, அசுராக யதா ஹரிம் கேவலம் துவிஷந்தி, அவளுக்கு துவேஷம்தான் அந்த ஒரு இதுவே. கிரியேஷனை பொறுத்தவரையில் நம்ம பார்த்தோம்னா பிரம்மா தன்னுடைய தமோ குணத்தின் மேற்கொண்டு அசுரர்களையும் இவர்களையும் சிருஷ்டிச்சார். அதனால அந்த தமோ குண பிரதானமாக அந்த அசுரர்கள் இருக்கா. தமோ குணம் அவளுக்கு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த சம்ஸ்கார ரூபமாக அவர்களுக்கு ஹரியை குறித்து ஒரு துவேஷம் இருக்கத்தான் இருக்கு. அதை டினை பண்ண முடியாது. சரியா? ஆகையினால பாபச்சியமானேன ஹிருதா ஆதுரேந்திரியா சமிருத்திபிஹி பூருஷ புத்தி சாட்சிணாம் அகல்ப ஏஷாம் அதிரோடும் அஞ்சசா பதம் பரம் துவேஷ்டி யதா அசுராக ஹரிம். இருக்கட்டும். ஆகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே. ಧನ್ಯವಾದ ಭಗಿನಿ. ಓಕೆ, ಧನ್ಯವಾದ ಭಗಿನಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಧನ್ಯವಾದ ಭಗಿನಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ನಮಸ್ಕಾರ. ನಮಸ್ಕಾರ. ಧನ್ಯವಾದ.